தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6 இவ்வாறு கூறுகிறது: ஒரு சிறிய இரும்பு ஆணியை தண்ணீரில் போட்டால் அது உடனே மூழ்கிவிடும். ஆனால் பல 1000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கப்பல் தண்ணீரில் அசால்ட்டாக மிதக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதற்கு பின்னால் இருப்பதுதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஒரு பொருள் தண்ணீரில் மிதக்க வேண்டுமென்றால் அந்த பொருள் வெளியேற்றும் தண்ணீரின் எடை அந்த பொருளின் எடைக்கு சமமாக இருக்க வேண்டும். கப்பல் அதன் வடிவத்தினால் ஒரு பெரிய அளவிலான தண்ணீரை அப்புறப்படுத்துகிறது. அந்த தண்ணீர் கப்பலை தரைக்கு கீழே இருந்து ஒரு மேல்நோக்கு விசை மூலம் தாங்கி பிடிக்கிறது. கப்பல் தன் சொந்த இரும்பு பலத்தால் மிதக்கவில்லை, மாறாக தன்னை சூழ்ந்திருக்கும் அந்த தண்ணீரின் விசை அதை காக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய லட்சியத்தை சுமந்து கொண்டு இந்த உலக போட்டிகளுக்கு நடுவே ஒரு சிறிய ஆணியை போல நான் மூழ்கி விடுவேனோ என்று நீங்கள் பயப்படலாம். உங்கள் சொந்த பலம், பணம் அல்லது செல்வாக்கு போதாது என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் இன்று உங்களுக்கு சொல்லும் ரகசியம்: உங்கள் வாழ்வின் உயர்வு உங்கள் சொந்த பலத்தினாலும் அல்ல, உங்களை சூழ்ந்திருக்கும் இறைவனின் வல்லமை அந்த கப்பலை தாங்கும் நீரின் விசை போல உங்களை மேலே தூக்கி நிறுத்தும். உலகம் உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கும் அந்த தெய்வீக பலம் உங்களை தடுமாறாமல் மிதக்கச் செய்யும். உங்கள் திறமைகளை விட உங்களை தாங்கும் இறைவனின் கரம் பெரியது. ஆமென்.